அக்கா, இந்த மாதிரி தானக்கா துணிக்கடி இருக்கு, இந்த மாதிரி தானே சொன்னா? அங்க போய் பாரு. இல்லையே. என்னடி இது? பணத்தை எடுத்துட்டு இங்க தானே வர சொன்னா? அனு, அவன் தான் கூப்பிடுறான். கேளுக்கா, எங்க இருக்கான்னு கேளு. ஹலோ. பரவாயில்லையே, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க. கரெக்ட் டைமுக்கு வரதுக்கு நாங்க பட்ட அவஸ்தை எங்களுக்கு தான் தெரியும். அது ஏன் தப்பு இல்லை மேடம், நீங்க சீக்கிரமா கிளம்பி இருக்கணும். சரி, பணத்தை எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எடுத்துட்டு வந்தாச்சு. சரி, பணத்தை அந்த மரத்துல தொங்குதுல பச்சை கலர் தொட்டி, அதுல வச்சுட்டு போங்க. பணத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி மெமரி கார்டு கொடு. முதல்ல பணம், அப்புறம் தான் மெமரி கார்டு. நீ ஒருவேளை மெமரி கார்டு கொடுக்கலனா? நான் சொன்னபடி செய்வேன். பணத்தை முதல்ல வைங்க. அந்த பச்சை கலர் தொட்டில இது வை. பணத்தை வச்சிட்டோம். மெமரி கார்டு எங்க? பணம் கரெக்டா இருக்கும்ல? ஏய், அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். சொல்லு, எங்க இருக்க? சொல்றேம்மா, ஏன் அவசரப்படுற? உன் எதிரில் ஒரு சூளம் தெரியுதுல? ஆமா. அங்க போங்க. ஏன் போங்கன்னு சொல்றேன்ல. என்னம்மா, சூளத்துக்கிட்ட போயிட்டீங்களா? சூளத்துக்கிட்ட தான் இருக்கும். அதுக்கு கீழே ஒரு கவர் இருக்கு பாரு, அதை பிரிச்சு பாரு. என்னக்கா தேடுற? இங்க கீழே எங்கேயோ கவர் இருக்கு, அது பாருன்னு சொன்னா. ஹலோ. மெமரி கார்டு இருக்கா? இருக்கு. இது ஒரிஜினல் மெமரி கார்டு தானே? என் போனோட மெமரி கார்டுமா, ஒரிஜினல் தான். வேணும்னா செக் பண்ணி பாத்துக்க. நான் போனை வச்சிட்டுமா? நல்ல வேளை மெமரி கார்டு கிடைச்சிருச்சானோ. இது என்ன இப்ப என்னக்கா பண்றது? நீ அங்கேயே இருந்தா அவன் யாரு என்னன்னு பாத்துருக்கலாம்ல. எனக்கு என்னக்கா தெரியும்? அவனை விட இது கிடைச்சிருச்சுல, இது போதும். இதை இப்ப என்ன பண்றது? குட் மார்னிங் சார். ஆர்டிஸ்ட் வந்து அக்யூஸ்டோட படத்தை வரைஞ்சிட்டு இருக்காரு சார். என்னமாமா, எங்கேயா கூட்டிட்டு போவ, பாட்டு ஈட்டி வைப்பேன்னு பார்த்தா கடைசியில கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்க. டேய், மாமாக்கு பர்த்டேல முதல்ல சாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் வெளியே கூட்டு போறேன்டா. எனக்கு தான் சாமி கடவுள் நம்பிக்கைலாம் இல்லைன்னு தெரியும்ல, என்ன போய் சாமி கும்பிட கூப்பிட்டு வந்திருக்க? டேய், நீ திருந்தவே மாட்டடா. சரி, நான் போய் சாமி கும்பிட்டு வரேன். சரி, போயிட்டு நான் இங்கே வெயிட் பண்றேன். மாம்ஸ். என்னடா என்ன?
மாமா ஒரு நிமிஷம் அங்கே இரு. என்னடா அங்கே இரு. இங்க வாங்க. என்னோட செல்ல மாமாக்காக ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே கிஃப்ட். எப்படி இருக்கு? வாவ், லவ்லி லவ்லி லவ்லி. டேய், தத்ரூபமா அப்படியே வரைஞ்சிருக்கடா. உனக்குள்ள இவ்ளோ பெரிய திறமை இருக்கா? சூப்பர் மாப்ள, சூப்பர். எப்படா வரைஞ்சதா? மாமா நீ இதயத்திலே இருக்க மாமா. அதான் அப்படியே. ஐ லவ் யூ டா மாப்ள. ஹாப்பி பர்த்டே மாம்ஸ். தேங்க் யூ, தேங்க் யூ. என்ன சார் அப்படியே நின்ட்டீங்க? இல்ல வசந்த், இந்த உலகத்துல பல திறமைகள் இருக்கு. அதுல எனக்கு பிடிச்சது, என்ன ஆச்சரியப்படுத்தினது, அது டிராயிங் வரையறதான். ஒரு உருவத்தை மனசுக்குள்ள உள்வாங்கி அத மறுபடியும் அப்படியே வரையறதான். அந்த வகையில என்ன முதல்ல ஆச்சரியப்படுத்தினது எங்க அக்கா மகன் புவி தான். இஸ் a great artist. அவருக்கு படம் வரைய தெரியுமா சார்? அவன் ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் வசந்த். அவனோட படத்துல உயிர் இருக்கும். போட்டோ கூட ஃப்ரீஸ் ஃப்ரேம் தான். ஆனா அவன் வரைகிற படம் ஒவ்வொரு ஆங்கிள்லயும் ஒவ்வொரு கதை சொல்லும். அது அத்தனை உயிரோட்டமா இருக்கும். அப்படிப்பட்ட கலைஞன் அவன். அவன் என்ன வரைஞ்சு கொடுத்த படத்தை நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை, பிடிச்ச மனுஷங்களை அவன் அப்படியே தத்ரூபமா வரைஞ்சு காட்டுவான். அப்படிதான் என்னையும் வரைஞ்சான் அவன். அப்ப அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் இதயத்துல நான் இருக்கேன்னு சொன்னான். எனக்கு என் புவினா உயிர். ஆனா அவனை என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கும் போது என்னால ஜீரணிக்கவே முடியல. அவனை திரும்ப கொண்டு வர்றதுக்கு என் உயிரை விட சொன்னாலும் விடுவேன்.